நான் வேற ஈக்குச்சி மாதிரி ஒல்லியா இருக்கேன். சரி என்ன பண்றது, தூக்கும். இன்னைக்கு என் நண்பர்களுக்கு சொல்றது என்னன்னா, போன வருஷம் ஏசப்பாவோட கிருபையால போன வருஷம் ஃபுல்லா தடையே இல்லாம சில்ட்ரன்ஸ் டைம் நடந்து முடிஞ்சிருச்சு. சரி, போன வருஷம் நடந்த மாதிரி இந்த வருஷமும் நீங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் தடையே இல்லாம நடக்கிறதுக்கு ஏசப்பா தான் நமக்கு கிருபை பாராட்டணும். சரி, இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமை பிரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிரலாமா? எவன்டாவா பிரேயர் பண்ணி ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ண போறியா? என்ன விக்கி? ஆமா, நீ தான் வர லேட் பண்ணிட்டீல, அதான் நான் ஆரம்பிச்சிடலாம்னு பார்த்தேன். புது வருஷம் பிறந்தாச்சு. புது வருஷம் பிறந்தாச்சு. ஆமா, அப்ப நல்லா குளிச்சு கிளம்பி சென்டர்ல அடிச்சு வர வேண்டாமா? நீ பாரு, வெறும் பனியை தூக்கி போட்டு வந்துட்டேன். நான் காஸ்டியூம்லாம் மாத்த வேண்டாமா? எனக்கு இந்த புது காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க மிக்கி. அப்படியா? எனக்கு அதே காஸ்டியூம் தான். பட் போன வருஷம் நான் வாரத்துக்கு ஒரு நாள் தான் குளிப்பேன், அதனால சீக்கிரம் வந்துடுவேன். இந்த வருஷம் நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். தெரியுமா என்ன தீர்மானம் மிக்கி? காதக்காமி டெய்லியும் குளிக்கணும், அதுதான். சரி, நல்ல தீர்மானம் தான் உனக்கு. நல்ல தீர்மானம் தானே? நல்ல தீர்மானம் தான். அதனால நீங்க கொஞ்சம் குளிச்சிட்டு வரக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. நீ குளிச்சியா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு? நான் குளிச்சிட்டேன் மிக்கி. நான் போன வருஷமே குளிச்சிருவேன். ஓ, என்னது போன வருஷமே குளிச்சியா? அப்ப நீ குளிக்கலையா? நீ இன்னைக்கு குளிச்சிட்டேன் மிக்கி. போன வருஷத்துல இருந்து நான் தினமும் குளிப்பேன். தினமும் குளிப்பியா? சரி சரி, கொஞ்சம் ஏமல ஸ்மெல் கில்ல அடிக்காம பாரு. நல்ல ஸ்மெல் அடிக்க, பேட் ஸ்மெல் அடிக்க. நல்ல ஸ்மெல் தான் மிக்கி. சரி சரி, நான் எத்தனை டைம் 5 டைம் சோப் போட்டு தேய்ச்சி குளிச்சேன் தெரியுமா? சரி சரி, என்ன இந்த பக்கம் காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் ஆகி கையில கொட்டுக்கிட்டு கொடுத்து அனுப்பி விட்டுருக்காங்களே, என்ன விஷயம்? ஆமா, புது வருஷம் தான் பிறந்துட்டல. ஆமா, பிறந்துருச்சு. முதல் சில்ட்ரன்ஸ் டைம்ல அதான் சூப்பரா வந்து கொட்டடின்னு சொன்னாங்க. கொட்டடின்னு சொன்னாங்க மிக்கி. சரி சரி, கொட்டை அடிச்சது போதும். ஆமா முகேஷ், இன்னைக்கு என்ன தலைப்புல பார்க்க போறோம் ப்ரோகிராம்? இன்னைக்கா திரும்பி பார். திரும்பி பாருங்க, திரும்பி பார்க்க கூடாதுப்பா. என்னப்பா இது திரும்பி பார்க்கன்னு சொன்னே? திரும்பி பார்த்தா ஒண்ணும் இல்ல, பிளைனா இருக்கு. திரும்பி பாருன்னு சொல்ற. திரும்பி பாருனா திரும்பி பாருன்னு தலைப்புல பார்க்க போறோம். ஓ, இன்னைக்கு நம்ம சில்ட்ரன்ஸ் டேல திரும்பி பாருங்கற தலைப்பு பார்க்க சொன்னோமா? ஐயோ நான் தான். ஐயோ சரி சரி. அப்போ எதை திரும்பி பார்க்க சொல்றேன்? நம்ம போன வருஷம் ஏசப்பா கிருபையில வந்துட்டு வந்திருப்போம் இந்த வருஷத்துக்கு. ஓ சரி சரி, ஏசப்பா நமக்கு செய்த நன்மைகளை திரும்பி பார்த்து நன்றி சொல்ல போறோம். ஆமா, சரி சரி, ஓகே ஓகே. இப்போ முதல்ல என்ன ஏசப்பாட்ட பிரேயர் பண்ணி ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பிரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் மிக்கி. சரி, பிரேயர் பண்ண யாரப்பா வரா? யார் வரா சொல்லு. சரி, யார் வர மாதிரி தெரியல. நம்மளே வருஷத்துல ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம். நானே பிரேயர் பண்ணலாம்னு ஆசையா இருக்கேன். சரி பண்ணு மிக்கி. கொஞ்சம் அந்த கம்ப கூட நான் லைட்டா கொட்ட அடிச்சு பாத்துக்கிறேன். அடி அடி. சரி பிள்ளைங்களா, என் கூட சேர்ந்து நீங்களும் பிரேயர் பண்றீங்களா? என்ன முகேஷனே, என்ன பிரேயர் பண்ணுங்க. சரி. ரெடியா? அன்புள்ள இயேசப்பா, அன்புள்ள இயேசப்பா, இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோகிராம் கடந்த ஆண்டு முழுவதும் தடையில்லாம நடக்க உதவி செஞ்சீங்க. ஒரு புதிய ஆண்டை எங்களுக்கு தந்திருக்கீங்க இயேசப்பா. இந்த வருஷத்துலயும் ப்ரோகிராம் தடையில்லாம வார வாரம் கரெக்டான டைமுக்கு வர உதவி செய்யுங்க. இந்த ப்ரோகிராம் பார்க்குற பிள்ளைங்களுக்கு இந்த ப்ரோகிராம் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இன்னைக்கு நடக்க இருக்கிற ப்ரோகிராமையும் ஆசீர்வதித்தாங்க. பிரயோஜனமா இருக்கட்டும் ஏசப்பா. எங்க கூடவே இருங்க. எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரேயர் பண்ணிலாம் முடிச்சாச்சு. சரி, நம்ம ப்ரோகிராம்க்குள்ள போயிடலாமா? இது என்ன, நீ கிட்டார் எடுத்துட்ட? ஆமாப்பா, விஷயமே தெரியாத உனக்கு? தெரியாதே. புது வருஷம் பிறந்துருச்சுல்ல. அப்படியா? அதனாலயா? அதனால இல்லப்பா, சந்தோஷமா இருக்க வேண்டாமா? ஆமா மிக்கி, ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுற விதமா ஒரு நல்ல பாட்டு பாடி ஏசப்பாவை மகிமைப்படுத்த போறோம். அப்படியா மிக்கி? ஆமா. அப்ப அடுத்த ப்ரோகிராம் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பியே? ஆக்ஷன் சாங் தானே பார்க்க போறோம். கரெக்டா சொன்னேன். ஆமா, உன் வயிறுல ஒரு கொட்டை தொங்கிட்டு இருந்துச்சு, உன்னை மறைச்சிக்கிட்டு. அந்த கொட்டை எங்க? அந்த கொட்டை வெயிட்டா இருக்குன்னு என்ன கீழே இறக்கி வைக்க சொல்லிட்டாங்க. ஓ, இறக்கி வச்சிட்டியா? சரி. அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம சித்ரா அக்கா நமக்கு பாட்டு சொல்லி தர வராங்க. அவங்க கூட சேர்ந்து சூப்பரா ஆடிடலாமா? ஆடிடலாம் மிக்கி. வாங்க ஆட போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கேட்குறீங்களா? அதை மட்டும் செஞ்சீங்கன்னா எப்போதும் சந்தோஷமாக இருக்கலாம்.
நமக்கு எல்லாம் கொடுக்கிற இயேசுவுக்கு தினந்தோறும் நன்றி சொல்வோமா? இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இரவும் பகலும் காத்து வரும் இனிய தேவனை சுதான இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, யா 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 இரவு பகலும் காத்து வரும் இனிய தேவனை தானே இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, டாடி மம்மி தந்ததற்கு தங்க வீடு தந்ததற்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, யா 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 டாடி மம்மி தந்ததற்கு தங்க வீடு தந்ததற்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, உண்ண உணவு தந்ததற்கு உடுக்க உடை தந்ததற்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, யா 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 உண்ண உணவு தந்ததற்கு உடுக்க உடை தந்ததற்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, நல்ல சுகம் தந்ததுக்கு நல்ல படிப்பு தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, யா 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 நல்ல சுகம் தந்ததுக்கு நல்ல படிப்பு தந்ததற்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. Thank you thank you thank you thank you Jesus, love you love you love you love you Jesus. Thank you thank you thank you thank you Jesus, love you love you love you love you Jesus. ஓகே குட்டீஸ், எல்லோரும் ஃபஸ்ட் சாங் சூப்பராக பாடினீங்க, நல்லா அழகாக டான்ஸ் ஆடினீங்க. இப்போ ரெண்டாவது சாங் என்ன தெரியுமா பாட போகிறோம்? நானும் ஒரு கம்ப்யூட்டர், அந்த சாங் தான். ஓகேவா? எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே? ஸோ சேர்ந்து பாடி ஆடலாம். நானும் ஒரு கம்ப்யூட்டர் என்னை தேவன் உண்டாக்கினார், நானும் அவர் கட்டளையாலே நன்றாய் இயங்குகிறேன். நானும் ஒரு கம்ப்யூட்டர் என்னை தேவன் உண்டாக்கினார், நானும் அவர் கட்டளையாலே நன்றாய் இயங்குகிறேன். I am a super computer and Jesus my master operator. I am a super computer and Jesus my master operator. எந்தன் வைரஸ் எல்லாம் வசனத்தாலே சாகும், எந்தன் ஹார்ட் டிஸ்க் எப்போதும் இயேசுவை தேடும். எந்தன் வைரஸ் எல்லாம் வசனத்தாலே சாகும், எந்தன் ஹார்ட் டிஸ்க் எப்போதும் இயேசுவை தேடும். கீபோர்டு அவர் கையில், மவுஸும் அவர் கையில், அவர் தட்ட தட்ட டெஸ்க்டாப் அவர் அழகை காட்டிடுவேன். நானும் ஒரு கம்ப்யூட்டர் என்னை தேவன் உண்டாக்கினார், நானும் அவர் கட்டளையாலே நன்றாய் இயங்குகிறேன். நானா 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 நானா
துன்மார்க்கருடைய வழியில் இது நடவாமலும் என்ன அதிசயமா இருக்கே மிக்கி. பாவியோட வழியில் என்ன முகேஷ் இன்னும் உன்ட்ட ஏதோ பெரிய மாற்றம் தெரியுது. என்ன மாற்றம்? அதான் சொன்னேன்ல, குளிச்சுட்டு வந்தேனே அதான். அது உன்னோட முதல் தீர்மானம். இது என்ன புதுசா பைபிள்லாம் வாசிக்கிற? ஆமாப்பா முகேஷ், உனக்கு சொல்லவே இல்லைல்ல. ஆமா மிக்கி, நான் இந்த நீ சொல்லல. வருஷத்துல நிறைய தீர்மானம் எடுத்திருக்கேன்னு சொன்னேன்ல. ஆமா. அதுல வேத வாசிக்கிறதும் ஒரு முக்கியமான தீர்மானமா எடுத்திருக்கேன். அப்படியா மிக்கி? ஆமா முகேஷ், நான் போன வருஷம் ஃபுல்லா எப்பமாவது நேரம் கிடைக்கும் போச்சுல இல்ல எப்பமாவது அப்பப்பதான் வாசிப்பேன். ஆனா இந்த வருஷம் 2024ல ஒரு புதுசா ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். என்ன பைபிள் ஃபுல்லா வாசிக்க போறியா? படிப்பேனோ இந்த வருஷம் முடியறதுக்குள்ள எப்படியாவது பைபிளை வாசி முடிக்கணும் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். ஆமா மிக்கி, இது என்ன கார்டு? இத சொல்ல மறந்துட்ட பாத்தியா? இந்த கார்டு இருக்கு அப்படிதானே? ஆமா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது என்ன கார்டுனா விசிட்டிங் கார்டுலாம் கிடையாது. இது எங்க சர்ச்சில் கொடுத்தாங்க. அப்படியா மிக்கி? என்ன கார்டு? இந்த பாருங்க, வச்சுக்கோ. இந்த கார்டுல நம்ம டெய்லி எப்படிலாம் பைபிளை ஈஸியா வாசிக்கலாம்னு சொல்லி நமக்கு ஒவ்வொரு அதிகாரமா ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமா மிக்கி. நான் இது இருக்கனால பைபிளை டெய்லியும் ஈஸியா வாசிச்சு முடிச்சிருவேன் தெரியுமில. ஓ அப்படியா? ஆமா, நீ பைபிள் வாசிப்பியா? ஆமா மிக்கி, நானும் ஒன்னே மாதிரி தான். எப்பமாவது ஊடையில எடுத்து எப்பமாவது வாசிப்பேன். சரி, இந்த வருஷத்தை திருந்திரணும், ஓகேவா? ஆமா, இந்த வருஷம் நான் எப்படியாவது இந்த ஷெட்யூல பார்த்து இன்னையில இருந்து நான் பைபிள் வாசிக்க போறேன் மிக்கி. ஓகே, சூப்பர் முகேஷ். ஆமா, நம்ம வந்த விஷயத்தை மறந்துட்டு எதையோ பேசிட்டு இருக்கோமே. ஆமா மிக்கி, பைபிள் இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து போய் மனப்பாட வசனம் படிக்க போறோம். ஓ, அடுத்து நம்ம மனப்பாட வசனம் படிக்க போறோமா? ஆமா மிக்கி. சரி, மனப்பாட வசனம் எல்லாரும் படிச்சுட்டு வரலாம். பிள்ளைங்களா, நீங்களும் என்ன பண்ணுங்க, எங்க கூட சேர்ந்து மனப்பாட வசனத்தை மனப்பாடமா படிக்க வாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்க்க எவ்வளோ சுகமா இருக்கு. ஆஃபலி லீவு, எக்ஸாம் வேற கிடைக்கல. என்னது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி? ஒரு பக்கம் செல்ல வச்சுட்டு என்ன ரோட்டை கூட பார்க்காம வந்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்தேன். ஓ, ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்க ரீல்ஸ்? ஆமா. அந்த கம்பங்க, அந்த கம்பு ஒருத்தன் கையில, தம்பி கம்பு தாங்க, கொஞ்சம் கம்ப கையில தாங்க. திரும்புங்க நல்லா. ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இந்த விஷயம். நின்னு நேரா பஸ்ட் நேரா நின்னு. ஆமா, நான் உன்னோட ஒரு கொஸ்டின் கேட்க, எனக்கு பதில் சொல்லு. கேளுங்க. ஏசப்பா பிள்ளை தானே? ஆமா. ஏசப்பா ஒன்னையும் என்னையும் நம்ம குட்டி பிள்ளைங்களும் பாதுகாத்துருக்காங்களா இல்லையா? ஆமா. ஒன்னையும் பாதுகாத்தாங்கல்ல? ஆமா. இது கேட்டதெல்லாம் தந்தாங்கல்ல? ஆமா. அதுக்கு ஏசப்பாக்கு நன்றி சொன்னியா ஃபர்ஸ்ட் நீ? சொன்னியா ஃபர்ஸ்ட்? சொல்லு. இங்க வா ஃபர்ஸ்ட், இங்க வா. எங்க தப்பிக்க முடியாது. சொன்னியா? சொல்லல. தப்பு தானே? ஆமா. செல்லாம் நல்ல நோண்ட தெரியுதுல்ல, அதுவும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். இவங்களுக்கு ரீல்ஸ் பாருங்க பிள்ளைங்களா. ஹாஃபலி எக்ஸாம் கட் பண்ணி லீவ் விட்டாங்க. எல்லாரும் செல்ல நோண்டிட்டு இருக்கீங்க. வாரம் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு குடுப்பு கொடுத்தாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? சரிப்படுவிய. ஃபர்ஸ்ட் இவனுக்கு குடுப்பு கொடுத்துட்டு வாரேன். இப்போ உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி தர போறேன். நீ ஏசப்பாக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னல. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஏசப்பாக்கு நன்றி சொல்ற விதமா ஒரு வசனம் படிக்க போறோம். என்ன படிச்சிடலாமா? படிச்சிடலாம். செல்ல கொஞ்சம் உள்ள வைக்கியா இல்ல உடைக்கவா? உள்ள வச்சிரறேன். கொஞ்சம் செல்ல தாங்க பிரதர். செல்ல கொண்டாங்க அண்ணங்கிட்ட, ஜானி கிட்ட தாங்க. செல்லு என்கிட்ட இருக்கட்டும். அந்த கம்பையும் கொடுங்க. அந்த கம்ப கொடுங்க. செல்ல பிடிங்க. காயெல்லாம் கடையில போட்டுருங்கண்ணே. இப்போ வசனம் படிச்சிடலாமா? ரெடி. நான் சொல்ல என்ன பண்ணணும்? நீயும் சொல்லலாம். என்ன பண்ணுவேன் ஜானி? மாண்டே உடச்சிரும், சட்னி ஆக்கிடுவேன். ரெடியா சொல்லலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். தேவன் அருளிய சொல்லி முடியாத நீவுக்காக இங்க வா. பாத்தீங்களா குட்டீஸ்? ஈவுக்காகனா லீவு. அந்த கவர்மெண்ட் பாத்தீங்களா, லீவ் விட்டப்பறம் நம்ம பையில லீவுன்னு கிடக்கானுங்க. நல்லா சொல்லு. ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த டைம் திரும்ப சொல்லி தருவேன். இந்த டைம் லீவுன்னு ஏதாவது சொல்லணும், கடிச்சு வச்சிடறேன் அப்படியே. ஒழுங்கா சொல்லுவியா? சொல்றேன். நேரம் நினைக்கோ. பிள்ளைங்களா, நீங்களும் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஓகேவா? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக
அவருக்கு அவருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 15ஆம் வசனம். சரி, இன்னும் டைம் இருக்கு. ஒழுங்கா செல்லுகளை நோண்டாம ஏசப்பாக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். நன்றி சொல்லணும். பிள்ளைங்களா, நீங்களும் என்ன பண்ணணும்? ஏசப்பா நமக்கு செய்த நன்மைகளை திரும்பி பார்த்து, உண்மைதானே குட்டீஸ், ஏசப்பா உங்களை என்ன நம்ம அம்மா அப்பா ஃபேமிலியெல்லாம் பாதுகாத்தாங்களா இல்லையா? அதுக்காக என்ன பண்ணணும்? ஏசப்பாக்கு தேங்க்யூ சொல்லணும். ஓகேவா? நம்ம எல்லாருக்கும் ஏசப்பாக்கு தேங்க்யூ சொல்லலாமா? ஏசப்பா உங்களுக்கு தேங்க்யூ. சரி பிள்ளைங்களா, இந்த வசனத்தை என்ன பண்ணணும்? எல்லாரும் மனப்பாடமா படிச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, பாய் பாய் சொல்ற பிள்ளைகளுக்கு. இனி செல்லு நோண்டு உன்னை அவ்வளவுதான் போ. ஜாலி 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 ஜாலி. என்னாச்சு? உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன தெரியாது? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. சொல்லுப்பா. ஜாலியா இருக்கே. என்ன விஷயம் சொல்லு. சொன்னா உனக்கு விஷயம் தெரியாதா முகேஷ்? தெரியாது மிக்கி. நம்ம அடுத்து கேம் பார்க்க போறோம். கேமா? அதானா? ஆமா, அதான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். அது என்ன கேம் தெரியுமா? என்ன கேம் மிக்கி? இன்னைக்கு ஒரு ஃபன்னான கேம் இருக்கா. என்ன கேம்? எனக்கு என்னப்பா தெரியும், கேம்னு சொன்னாங்க. ஆனா நிறைய பசங்க பலூனோட ஏதோ கொண்டு போன மாதிரி பாத்துட்டு இருந்தேன். அப்ப கண்டிப்பா பலூன் வச்சு தான் விளையாட போறாங்க. பலூன் வச்சு தான் ஏதோ ஒரு கேம் இருக்குனாங்க. அதுவும் கொஞ்சம் காமெடியா ஃபன்னா வேற இருக்குனாங்க. அப்படியா? சரி, அந்த ஃபன் என்னன்னு சொல்லி நம்ம பாத்துட்டு வந்துடலாமா? வா போய் பாத்துட்டு வரலாம். வா. ஆஹா, எதுக்கு இப்படி லைனா நிக்கானுங்க ஸ்கூல்ல ஸ்டாண்டர்டிஸ்ல நிக்கிற மாதிரி? என்ன தம்பிகளா, என்ன விஷயம் அப்படி லைனா நிக்கீங்க? என்னடா முறைக்கிற? பார்த்துக்கா, கம்பை வச்சு கண்ணை நோண்டிடுறேன் பார்த்துக்க. என்ன தம்பி? சரி, எனக்கு நடுவில் இடம் கொடுறா. இடம் கொடுறா. வழி விடு. சரி, இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? தெரியாதா பிள்ளைங்களா? உங்களுக்கு நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, இந்த நிற்கிறானுங்கள்ல 6 பேர், 6ஆ 7ஆ, ஐயோ கண்டு படிக்க 6 பேர். இந்த 6 பேருக்கு ஒரு கேம் நடத்தணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நான் தான் நல்லா நடத்துவேனா. அதனால இந்த 6 பேருக்கு ஒரு சூப்பரான கேம் வைக்க போகிறோம். அந்த கேமில் நீங்களும் என்ன பண்ணலாம்? பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சரியா? இப்போ செமையா ஃபன்னாக இருக்க போகுது. எத்தனை பேர் கேம் பார்க்க ஆர்வமாக இருக்கீங்க? சரி, இப்போ என்ன கேம் சொல்லிடுறவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, 6 பேர் இருக்காங்களா? 6 பேரை 2 பேரா 3 பேரா பிரிச்சாச்சோம். பேரா நின்னுங்கப்பா தம்பிங்களா. நடுவில் எனக்கு இடம் கொடு. 6 சூப்பர். இந்த 3 பேர்கிட்டையும் ஒவ்வொரு பலூன் இருக்கு. சரியா? என்ன இருக்கு? பலூனை தூக்கி காமி பலூனை. இருக்கா? ரைட்டு. இந்த 3 பலூனை என்ன பண்ணணும்? ரெடி, 1 2 3 சொன்ன போறோம். நல்லா ஊதணும் பலூனை. ஊத தெரியுமாடா? ஊத தெரியுமா? நல்லா ஊதணுன்னே. நல்லா ஊதி அது என்ன பண்ணணும்? அந்த பலூனை கெட்டணும். ஃபர்ஸ்ட் கெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கு ஃபன்னு. என்ன தெரியுமா? அதை ஒருத்தரோட முதுகில் வச்சு என்ன பண்ணணும்? சாஞ்சி டே ஆப்போசிட்ல திரும்புடா. அந்த அப்பா இந்த மாதிரி என்ன பண்ணணும்? முதுகு பின்னாடி வச்சு உடைக்கணும். யார் ஃபர்ஸ்ட் உடைச்சு முடிக்காங்களோ அவங்க தான் யாரா வின்னரு. ஓகேவா? சரி பிள்ளைங்களா, இப்போ யாரு வின்னரு, யாரு ரன்னரு, யார் லூசர்னு பார்த்துடலாமா? என்ன பிள்ளைகளா, கேம் பார்க்க ரெடியா இருக்கீங்களா? சரி, எல்லார் கையிலும் பல்லம் கொடுத்தாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறோம். தம்பிங்களா, கொஞ்சம் வழி விடுப்பா. ரெடியா இருக்கீங்களா? தம்பிகள் இந்த பக்கம் ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் ரெடி தானே? சரி, நானும் ரெடி. நீங்க ரெடியா? ரெடி. பிள்ளைங்களா, நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட் பண்ண. ஊது சீக்கிரம். கெட்டிட்டாப்ல தம்பி, சாம் கெட்டிட்டாப்ல. சீக்கிரம். இல்லை, கையை சொல்லக்கூடாது. தம்பியை ஃபவுலு. கையை சொல்லக்கூடாது. கையை சொடைக்க. தம்பி அவுட்டு. பார்த்து இந்த பக்கம் வா. உள்ள வாப்பா. பாதி கையை சொடைக்கக்கூடாதப்பா. கையை சொடைச்சா ஃபவுலு. ஒரு டீம் டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டு கையை சொடைச்சி முதுக வச்சு மட்டும் தான் உடைக்கணும். உடைக்க. தம்பி ஃப்ரேம்குள்ள வாப்பா. தம்பி வெளியே போங்கப்பா. உள்ள வாங்கப்பா. நீ உள்ள வாங்கப்பா. மறைக்காம இருங்கப்பா. உட. ஐயோ, இவனுக்கு என்னைக்கு உடைக்க? ஐயோ ஏசப்பா, சீக்கிரம் உடைங்கப்பா. முதுக வச்சு உட.
சீக்கிரம் உட சீக்கிரம் உடைங்கப்பா. ஐயோ இவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது போலயே. ஐயோ உடைங்கப்பா. ஏய் முதுகில் வச்சு உடைக்கணும்ப்பா. உட டே இடிக்காது. இங்கே வாங்கப்பா, உள்ளே வாங்கப்பா. உள்ளே வாங்க. கரெக்டாக உட அமுக்கு. உட அமுக்கு. சக்சஸ். யாரு கை கொடு. சூப்பர். ஒரு வழியாக உடச்சிட்டீங்க. சரி இப்போ எல்லாரும் உள்ள வாங்க. வாங்கடா எல்லாரும் உள்ள வாங்க. எப்பாடி ஒரு வழியா ஒரு போராட்டத்துக்கு பிறகு எப்பாடி ஒரு வழியா நம்ம முகேஷும் நம்ம அபிஷேக்கும் வின் பண்ணிட்டாங்க. எல்லாரும் சத்தமா கிளாப் பண்ணிடலாமா? வாழ்த்துக்கள். இவங்களுக்கு ஒரு அருமையான பரிசை கொடுத்துடலாமா? என்ன பரிசுனா, அவங்க ஊதி உடைக்க முடியாமல் போட்ட ஒரு அருமையான பரிசு. வந்துருச்சு. எல்லாரும் கை தட்டுங்க. போட்டாக்கு போஸ் கொடுக்க தம்பிங்களா? போட்டாடுங்கப்பா. சூப்பர். இந்த பலூனை வீட்டில் போய் நல்லா விளாடுங்க. இந்தாங்க உங்களுக்கும் பரிசு. இந்தாங்க உங்களுக்கும் பரிசு. சரி ஓகே. பார்த்தேன். நான் சொன்ன மாதிரி கேம் பாத்தியா? ஃபன்னா இருந்துச்சா? ஆமா சூப்பரா இருந்ததுல. சரி நம்ம அடுத்த ப்ரோகிராம் போயிடலாமா? அடுத்த ப்ரோகிராம் போயிடலாம் மிக்கி. நம்ம இப்போ சூப்பரா கேம் விளையாண்டாச்சு. ஆமா அது கொஞ்சம் டயர்டா இருக்குல்ல? ஆமா மிக்கி கொஞ்சம் டயர்டா இருக்கு. அதனால இப்போ நம்ம அடுத்த ப்ரோகிராம் என்ன பார்க்க போறோம்னா, அடுத்து நமக்கு அபியக்கா வந்து நமக்கு பைபிள் சம்பந்தம் சொல்லி தர போறாங்க. அப்படியா மிக்கி? ஆமா, நம்ம ஏசப்பாக்கு நன்றி சொல்லணும்ல. ஒரு வருஷம் கண்மணி போல பாதுகாத்தாங்கல்ல. ஆமா மிக்கி. அதுக்கு நன்றி சொல்ற விதமா நம்ம அக்கா வந்து நமக்கு ஒரு சம்பவம் சொல்லி தர போறாங்க. அப்படியா மிக்கி? வாரியா நம்ம போய் பாப்போமா? வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு அக்கா உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு பைபிள் சம்பவம் சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் பைபிள் சம்பவம்னா ரொம்ப பிடிக்கும்ல. எல்லாரும் கவனமாக கேட்கணும், ஓகேவா? நம்ம ஏசப்பா ஒரு கிராமத்துக்குள்ளே நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு 10 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. அவங்க ஏசப்பாவை பார்த்த உடனே அவங்களுக்கு சுகம் வேணுன்றதுக்காக, ஏசு ஐயரே எங்களுக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லி சத்தமாக ஏசப்பாவை பார்த்து கூப்பிட்டாங்களாம். உடனே ஏசப்பா அங்கே வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் 10 பேரும் உங்களை போய் ஆசாரியருக்கு காண்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த 10 பேரும் ஆசாரியருக்கு காண்பிக்கிறதுக்காக நடந்து போயிட்டு இருக்காங்க. போகிற வழியிலேயே அவங்க 10 பேருக்கும் சுகம் கிடச்சிருச்சு. ஆனால் ஒரே ஒரு சமாரியன் மட்டும் வந்து ஏசப்பா கிட்ட வந்துட்டு அவரோட பாதத்தில் விழுந்து அவரை சோத்திரம் சொல்லி மகிமைப்படுத்தி, ஏசப்பா எனக்கு சுகம் தந்ததுக்காக நன்றி அப்படின்னு சொன்னாங்க ஏசப்பா. ஆனால் ஏசப்பா அவங்க வந்து என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, அந்த 10 பேரும் திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்லி, அந்த 10 பேர் வந்து தன்னை வந்து மகிமைப்படுத்துவாங்க அப்படின்னு ஏசப்பா எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்தது ஒரே ஒருத்த மட்டும்தான் திரும்பி வந்தான். அதனால் ஏசப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏசப்பா நம்மளை நடத்தி வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்மளும் நன்றி சொல்லணும். நம்மளுக்கு ஒரு நோய் வந்திருந்தாலோ ஏதோ ஒரு வியாதி வந்திருந்தாலும் நம்மளுக்கு ஏசப்பா கிட்ட தான் நம்ம போய் கேட்டு சுகம் பெற்றிருப்போம். ஏசப்பாவுக்கு தெரியும் ஏசப்பா தான் நம்மளுக்கு சுகம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஏசப்பா என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அப்படி தானே? நம்மளும் ஏசப்பாவுக்கு போய் என்ன பண்ணணும்? தேங்க்ஸ் பண்ணணும். மிக்கி விடு மிக்கி. இறங்கப்பா. இடம் வந்துருச்சு. இறங்க. இடத்துக்கு வா. கரெக்டா? என்ன முகேஷ்? என்ன மிக்கி? பைபிள் சம்பவம் பாத்தியா? ஆமா மிக்கி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன் மிக்கி? என்னன்னா அதுல ஏசப்பா 10 பேரை சுகமாக்குனாங்களா? ஆமா. ஆனா நன்றி சொல்ல ஒரே ஒரு ஆள் தான் வந்தாங்க. ஆமா மிக்கி. ஆனா நம்ம என்னைக்கும் ஏசப்பாக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். அப்படிதானே முகேஷ்? ஆமா மிக்கி, எப்பவுமே ஏசப்பாக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். பிள்ளைங்களா நீங்களும் எப்படி இருக்கணும்? ஏசப்பாக்கு எப்பவுமே தேங்க்ஸ் சொல்லணும். ஓகேவா? சரி முகேஷ், நம்ம அடுத்த ப்ரோகிராம் என்ன பார்க்க போறோம்? அடுத்து நம்ம போய் சாங் பார்க்க போறோம். ஓ, குரூப் சாங்கா? ஆமா மிக்கி. சரி, அப்ப நம்ம பசங்க பாட போறாங்களா அப்போ? ஆமா, எல்லாரும் வராங்க. அப்ப வாங்க நம்ம பசங்க எப்படிதான் பாடுறாங்கன்னு பார்த்துட்டு வருவோம். வா. இது
என்றும் நடத்திடுவீர். மரண பரியந்தம் நடத்திடுவார். என்னை நடத்திடுவார். நடத்திடுவீர். இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர். நடத்திடுவீர். இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர். நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. முகேஷ், என்ன மிக்கி? இன்னைக்கு எல்லா ப்ரோக்ராம் பார்த்து முடிச்சாச்சு. ஆமா மிக்கி, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. ஆமா, இன்னைக்கு நம்ம நல்லா ஏசப்பாக்கு நன்றி சொன்னோம், அப்படிதானே? ஆமா பாட்டுல இருந்து, வசனத்துல இருந்து, குரூப் சாங்ல இருந்து ஏசப்பாக்கு நீங்க தேங்க்ஸா சொன்னோம், அப்படிதானே? ஆமா மிக்கி, சூப்பரா சொன்னோம். ஏசப்பா தேங்க்ஸ். ஆமா, ஏசப்பா உன்னை ஒரு வருஷம் கண்ணி போல பாதுகாத்தாங்கல்ல, ஆமா இன்னைக்கு வரைக்கும் உன்னை ஜீவனோட வாழ வச்சிருக்காங்கல்ல. ஆமா மிக்கி. நீ என்னைக்காவது ஏசப்பாக்கு நன்றி சொல்லிருக்கியா? சொல்லியிருக்கேன் மிக்கி. சொல்லிருக்கியா? ஆ. சரி சரி பிள்ளைங்களா, நீங்க ஏசப்பாக்கு நன்றி சொல்லிருக்கீங்களா? உங்களுக்கு நல்ல அம்மா அப்பா தந்ததுக்கு, நல்ல வீடு தந்ததுக்கு, நீங்க Dress போட்டிருக்கீங்கல்ல, உங்களுக்கு Dress தந்ததுக்கு, நல்ல 3 படிப்பு நேரம் கொடுத்துருக்காங்க மிக்கி. என்ன மாதிரி நல்லா 3 நேரம் நல்லா சாப்பிடுறீங்கல்ல, வெளுத்து கட்டுறீங்கல்ல. ஒன்னே மாதிரி யாரும் தர மாட்டாங்க. சரி சரி எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? ஏசப்பாக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும் பிள்ளைங்களா? நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஓகே ஆமா ஓகே, சரி முகேஷ், நம்ம இன்னைக்கு திரும்பி பாருங்கிற தலைப்புல சூப்பரா பண்ணி முடிச்சிட்டோம். சரி முகேஷ், ஃபைனலா எண்டிங் ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? ஆமா மிக்கி. எண்டிங் ப்ரேயர் பண்ண யாருப்பா வரா? ஒரு அண்ணன் வராங்கன்னு சொன்னாங்க. ஒரு அண்ணன் வராங்களா? சரி, அப்ப அந்த அண்ணன் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு ஆமா. அடுத்த வாரம் வரலாம். ஓகேவா? ஓகே. என்ன பிள்ளைங்களா, இந்த வருஷம் இப்போ ஸ்டார்டிங்ல ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க, உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறோம். என்ன முகேஷ், இதே போல அடுத்த வாரமும் சூப்பரா ஒரு ப்ரோகிராம்ல பார்க்கலாம் மிக்கி. ப்ரோக்ராமோட உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறோம். அடுத்த வாரம் பார்க்கலாம் குட்டீஸ். பாய். ஏப்பா மூஞ்ச மறைக்காத. கொஞ்சம் போப்பா. ஓகே பிள்ளைங்களா, இன்றைக்குள்ள எல்லா ப்ரோக்ராம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்குள்ள ப்ரோக்ராம் எல்லாம் உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்கும், அப்படி தானே? சரி, நம்ம ஃபைனலாக ஏசப்பாக்கு நன்றி சொல்லி ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? எல்லோரும் கண்ணை முடிக்கோங்க. அண்ணன் சொல்ல சொல்ல என்ன பண்ணணும்? என் கூட சேர்ந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ஓகேவா? ப்ரேயர் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, இந்த வாரம் சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமை எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஆசீர்வதித்து தந்திருக்கீங்க. அதற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, கடந்த ஒரு வருஷம் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்தீங்க. அதற்காக நன்றி ஏசப்பா. இன்றைக்குள்ள ப்ரோக்ராமில் நீங்கள் செய்த நன்மைகளை திரும்பி பார்த்து உமக்கு நன்றி சொல்வதற்கு எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க. ஏசப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் ஏசப்பா. நீங்கள் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்கக்கூடாது ஏசப்பா. இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்த ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ப்ரோக்ராம் பிரயோஜனமாக இருந்ததற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, வருகிற நாட்களிலும் சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராமை நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்கள் கூடவே இருங்க, வழி நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே பிள்ளைங்களா, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்.